அப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் மோசேயை அல்லது மோசே மூலியமா நடைபெற்ற அற்புத அடையாளங்களை, விசேஷ ஞானத்தை, கிருபைகளை, வரங்களை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு போய் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? இந்த நாட்களில் இந்த மோசே எப்படிப்பட்டவர், எப்படியாக நடந்து கொண்டார், எப்படியாக செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பரலோக சாட்சிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அடிச்சோடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாட்களிலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? செவி கொடுக்க வேண்டும். அதை குறித்தான ஒரு சில வேதவசனங்களை இந்த நாளில் நாம் ஜெபத்தோடு அதை கேட்டு நாட்களிலே தேவ கிருபைகளை, அபிஷேகத்தை அளவில்லாமல் பெற்றுக் கொள்வோமாக. யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆண்டவர் அவன்கிட்ட முகமுகமா பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த அற்புத காட்சியை காணும்படியாக அவன் கிட்டி வருகையிலே நாட்களில் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, எகிப்திலே ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கி வந்திருக்கிறேன். நீ அந்த ஜனங்களை விடுதலையாக்கி எனக்கு ஆராதனை செய்யும்படி அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, நீர் பேசுறதுக்கு முன்னே சரி, நீர் பேசுறதுக்கு பிறகும் சரி, நான் என்ன செய்யலன்னு எப்படி இருக்கேன்? நீர் பேசுறதுக்கு முன்ன கூட நான் திக்குவாயா மந்தனாவா இருந்தா பரவாயில்ல. நீர் என்கிட்ட பேசி ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறீர். அழைத்த பின்பு நான் எப்படிதான் இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பாருங்க, நன்மைகளை தடை செய்கிற ஆவிகள், ஆசீர்வாதங்களை தடை செய்கிற ஆவிகள், சில கேடுபாடு நிறைந்த காரியங்கள், நன்மையை வரவிட்டாமல் காத்து தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆவிகள். அல்லேலூயா. அது வல்லமை என்னைக்கு கட்டப்படுகிறதோ அதுக்கெல்லாம் தேவனுடைய அற்புதம் எப்படி வரும். நீங்க ஆவியானவர் பேச வச்சாரு பாருங்க. இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு நிறைய நன்மைகளை இந்த பிசாசு என்ன செய்யலாம்? வெண்கல கதவுகளை உடைத்தப்ப வெண்கல கதவுகளையாய், இருப்பு தாழ்பாடுகளையாய் என்ன இருக்கு? பொக்கிஷங்களும் புதையல்களும் இருக்கிறது. எல்லாத்தையும் அங்க கொண்டு வச்சு தான் பிள்ளைகள் அனுபவிக்க விடாதபடிக்கு வைத்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். ஆண்டவர் திருவிழா பற்றி என்னோடையும் பேசினதுனால ஆண்டவர் இந்த நாளை விசேஷப்படுத்தி தருவாராக. வரவேண்டிய சில நன்மைகள் என்ன செய்கிறது? வந்த உடனே அவங்க முதல் காணிக்கையா கொண்டாந்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. நாட்கள் தேவனுடைய மகிமையின் கூடார கட்டுமானப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இந்த 7ஆம் மாசமே போயிடலாம்னு நினைத்தோம். அல்லேலூயா. ஆனா இருக்கிறத பார்த்தா இன்னும் அநேக தேவைகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய காரியத்திலே அதை உண்மையா செய்யுங்க. அல்லேலூயா. மனப்பூர்வமா செய்யுங்க. இவ்வளவு கொடுத்துறோம் அப்படி அல்ல, மனமுகந்து. இரண்டால் நீங்கள் எந்த அளவினால் நடக்கிறீர்களோ அந்த அளவினால், அதான் என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியாமலே ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. உங்க அளவு என்னது? உங்க மரக்கால் என்னது? ஒரு பக்கம் எந்தெந்த அற்புதங்களை நாட்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு பொல்லாத பிசாசு தடையா இருந்ததோ அந்த தடை இந்த 7ஆம் மாசத்துல நீங்கி போகும். அல்லேலூயா. அதற்கு மூல காரணம் என்ன? மோசே நாட்களை மலையின் உச்சியிலே நாட்களை வேதவசனத்தின்படி தன் கைகளை உயர்த்தி தேவனுடைய வார்த்தையாகிய கோலை பிடித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதை அறிந்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறதுக்கு எத்தனை பிரியம்? ஒருத்தருக்குமே பிரியம் இல்லையா? அந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த கை வந்துடும். அல்லேலூயா. பார்த்து கொள்ளுங்க. என்றைக்குமே ஒரு ஊழியக்காரங்களை தான் நமக்கு அடையாளமா சொல்லுவாங்க. இந்த உலக ஊழியக்காரங்களை நான் சொல்ல வரவில்லை. அல்லேலூயா. என் பரிசுத்தவான்கள், என் தேவனுடைய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், அவர்களை உங்களுக்குள்ளாவே ஒரு செயல்பாட்டை வைத்திருப்பார்கள். அல்லேலூயா.